இந்த கேடுகட்ட ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் பாடம் புகட்டணும்னா நம்ம அழகுமதியால் மட்டும்தான் முடியும். ஆனால் அழகுமதியை இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த ராஜலட்சுமியும் ராகவனும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அழகுமதி நம்ம எங்கே போகிறது, நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே வெளியே உட்காந்துருக்காங்க நம்ம அழகுமதி. இந்த இடத்துல தான் ராஜலட்சுமி கொஞ்சம் கூட நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கே, இவளை வீட்டுக்குள்ளேயாவது கூப்பிடும் அப்படின்னு கூட இல்லாமல் மன்னிப்பு கேட்டத்தான் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் தப்பும் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறது அழகுமதி தான் கேட்கணும்னு பிடிவாதமாக இருக்கிற ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் சரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க நம்ம அழகுமதி. அது எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இவங்க 2 பேரையும் திருத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாவது சுரேஷை திருத்தணும் அப்படின்னு முடிவோடு இருக்க போகிறாங்க அழகுமதி. அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே அழகுமதி உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிற இடத்துல தான் இங்கே சுரேஷ் வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு வராங்க. நீ இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகலையா, போகணும்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி திமிரா பேசினாலும் நம்ம அழகுமதி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே எது பேசினாலும் சண்டைக்கு போகிற இடத்துல இருக்கிறவங்க இப்போ நம்ம வெளியே உட்கார வச்சு அவமானப்பட்டு உட்காந்துருக்கோமே, நம்மளுக்கு இங்கே மதிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் இன்னும் நம்ம சுரேஷ் வந்து ரொம்பவே திட்டி குமிக்கிறாரு அழகுமதியை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ராஜலட்சுமி ஏங்க இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன்கிட்ட கேட்க, இரு நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ராகவன் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. தங்கராஜு ஒரு பக்கம் பிஸியாக இருக்கிறாரு, வேலை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஃபோன் பண்ண, சொல்லுங்க மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாப்பிள்ளை ஏற்கனவே நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாமா இப்போ தான் நான் மதிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு வந்தேன், திரும்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாப்பிள்ள அவன் மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வச்சதுமே ரேவதி கிட்ட பேசுகிறாரு. ஏண்டி உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் போய் நிற்கணுமா, எனக்கெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் கிடையாதா, ஒரு பிரச்சனை ஏண்டி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னாச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் ரேவதி கேட்க, இங்கே பாரு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்புறாரு. அப்போ தான் ரேவதி என்னாச்சுங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, என்னத்தான் சொல்ல உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக்க போகுது, எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்ப. அப்போ ரேவதிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னாச்சு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ராஜலட்சுமி ஃபோன் பண்ண, அம்மா அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் மாப்பிள்ளை சொல்லலையா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, சொல்லுமா என்னதான் பிரச்சனை, அவர் கேட்டால் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, அப்போ இல்லைம்மா உன் தம்பி பொண்டாட்டி ஒருத்தி இருக்காரே அழகுமதி, அவள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வெளியே உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நம்மளை அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, மாப்பிள்ளையும் மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போக இவ திமிர் எடுத்து போய் அலையிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல. அப்போ ரேவதி என்ன சொல்கிறாங்க, ஏமா ஒரு பிரச்சனை எதுக்குமா இவ்வளோ தூரம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, மன்னிப்பு கேட்கலன்னா சரின்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுடி, அவளை இப்போயே பிடிச்சாத்தா, இல்லைன்னா லூஸில் விட்டோம்னா இனி நம்மளை மரியாதை இல்லாமல் வச்சுக்கிடுவா, அப்படிலாம் விட முடியாது, நீ வை ஃபோனை அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. ரேவதி இனி என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் பேசாமல் அமைதியாயிடுறாங்க. மாப்பிள்ளை எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தங்கராஜிட்ட ஒப்படைச்சதுமே தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா, இனி என்ன பண்ணுறது, திரும்ப வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இனி அவளை எதுவுமே சொல்ல முடியாது, இப்போ வீட்டில் இருக்கிறத விட அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் நேராக ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்ண, ராமமூர்த்தி என்னதான் உங்கள் மக பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு சொன்னதவே கேட்க மாட்டாளா, வீட்டில் அங்கே வெளியே உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேச, ராமமூர்த்தி நான் என்னமோ நல்ல இடத்துல கட்டி வச்சு உங்கள் பொண்ணை பார்த்துக்காத மாதிரியும் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்கள் பொண்ணு, ஒரு இடத்துல போனால் குடும்பமான்னு பொழைப்பான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சா, இப்படி ஒரு பொண்ணு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து ராமமூர்த்திகிட்ட கேட்க, பாவம் ராமமூர்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது, ஏன் இப்படி மதி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அந்த இடத்துல தான் மதியோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க, அம்மா மதியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, அவள் பிடிவாதம் பிடிக்கிற இடத்துல அப்படி இருக்கவே மாட்டா, சரிந்தா எல்லா இடத்துலையும் போவா, ஒரு இடத்துல தப்புன்னு பட்டா பிடிவாதமாக இருப்பா, அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறத மட்டுமே ஏற்றுக்கிட்டு நம்ம பொண்ணை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ தான் தங்கராஜு உங்கள் பொண்ணை வந்து வீட்டில் அது கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பொண்ணை வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பேசினதை கேட்டதுமே நம்ம அழகுமதியோட அப்பாவுக்கு அவளை நான் போய் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி யோசிச்சாலும் அழகுமதியோட அம்மாவோ எங்க வாங்கங்க நம்ம போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவா, கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி கேட்க, இல்லைங்க 2-3 நாள் ஆனால் அவங்களோட கோவமும் தனியும் நம்ம அழகுமதியோ கொஞ்சம் அமைதியாயிருவா, கொஞ்சம் இங்கே 3 நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ அழகுமதி வெளியே உட்காந்துருக்க பார்த்ததுமே ராமமூர்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அப்போ அங்கே போனதுமே என்ன பண்ணுறாருன்னா, என் பொண்ணை எதுக்கு விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ எதுவுமே பேசாமல், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை நாங்களா வெளியே அனுப்பிச்சோம், அவளா போய் வெளியே போய் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேசுகிறாங்க. எப்படி தான் ஒரு மாமியாவார் இருந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு போய் பேசுவாங்கன்னு தெரியல. செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு தன் மகன் தான் விட்டு விட்டு வெளியே அனுப்புனா உங்கள் பொண்ணு திமிர எடுத்து போய் பேசுவா, என் பையன் பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு கூட உண்மையே பேசாமல் அவளா போய் உட்காந்தான்னு சொல்லிட்டு தான் மேலே தப்பே இல்லை, தன்னோட குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ராஜலட்சுமிக்கு வாயிலேயே நல்ல அடி போட்டிருக்கணும் நம்ம அழகுமதி. ஆனால் எல்லா இடத்துலையும் சரி நம்ம பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அமைதியாக கிளம்புறாங்க. ஆனால் அப்போ தான் ராமமூர்த்தி வா அழகுமதி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழகுமதிக்கு கண்ணீர் ரொம்பவே வெளியே வந்துருச்சு. ஏன்னா தன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, தன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, இதை எப்படி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க இடத்துல தான் தன்னோட அப்பா தன்னை கூப்பிட வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணீர் மூலமாக தன்னோட கவலைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம அழகுமதி. நம்ம அழகுமதியோ இப்போ ராமமூர்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாரு. அழகுமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அழகுமதியோட அம்மாவும் என்னாச்செடி ஏதாச்செடின்னு கேட்கும்போது தான், அம்மா நான் எந்த தப்புமே பண்ணாத போது எப்படிம்மா மன்னிப்பு கேட்க முடியும், மன்னிப்பு கேட்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஒரு பிடிவாதமாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மன்னிப்பு கேட்குறதெல்லாம் என்ன அழகுமதி இருக்குது, பொறுத்து போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அம்மாவும் சொல்ல, இங்கே பாருமா தப்பு பண்ணால் நான் மன்னிப்பு கேட்டு போயிடுவேன், தப்பு பண்ணாமல் இருக்கும்போது எப்படிம்மா மன்னிப்பு கேட்க சொல்கிற, பண்ண தப்பெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு நீ வளர்த்த வளர்ப்பே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லும்போது என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எம்மா தப்பு பண்ணது நான் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்தேன், இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், இதில் நான் போய் வெளியே உட்காந்தேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, எப்படிம்மா இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி புலம்ப, அந்த இடத்துல தான் அழகுமதியோட அம்மா சரி விடு அழகுமதி கொஞ்ச நாள் வந்து ஒரு 2-3 நாள் இரு, உன்னோட மனசும் கொஞ்சம் சாந்தமாகும், அவங்களோட கோபமும் தனியும் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இடத்துல தான் அங்கே சுரேஷ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ராஜலட்சுமி ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ 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 நம்ம வீட்டில் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல மான மரியாதையோடு இருந்தோம், இவ வந்தா நம்ம குடும்பத்தை மான மரியாதை இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சுரேஷ் கிட்ட சொல்ல, சுரேஷும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நீ வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்ட, அவள் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்க, பக்கத்தில் 4 பேர் வந்து என்னாச்சு ராஜலட்சுமி அக்கா உங்கள் வீட்டு மருமக வெளியே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு 4 பேர் கேட்குறாங்கடா, இனி எப்படி வெளியே தலைகாட்ட போகிறோன்னு தெரியலை, அதுலேயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு திமிரா வேற பேசுகிறா, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடா சுரேஷ், உங்கள் அப்பா வேற காலையில் வாக்கிங் போவாங்க, அக்கம் பக்கத்தில் வேற 4 பேர் கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், என்னது மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட பிடிவாதமாக இருந்தாளா, இன்னும் அவள் திமிர் அடங்கலை பாருங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, அம்மா விடுங்கம்மா, அவள் தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்க அப்பாவோட போய் வீட்டுக்கு போயிட்டால, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ அமைதியாக சொல்லிட்டு சரிடா நீ போய் இப்போ தான் வேலையை விட்டு வந்திருக்க, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல தான் சுரேஷ் ரூமுக்குள்ளே போனதுமே தன்னோட கோவத்தை காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறான்னா, ஏண்டி உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும், இன்னும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எவ்வளோ திமிராக இருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே உட்காந்து அசிங்கமும் படுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா அழகுமதிக்கு ஃபோன் பண்ணி, நீ எல்லாம் ஒழுங்காகவே இருக்க மாட்டியா, எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் இருந்தால் மன்னிப்பு கேட்க சொல்லியும் அவ்வளோ தூரத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்து எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், ஒழுங்காக இருந்தால் இரு, இல்லைன்னா உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. இந்த இடத்துல நம்ம அழகுமதி நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக என்ன செய்கிறான்னா சுரேஷுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தன்னோட கணவன் தன்னை கொடுமைப்படுத்தினதாகவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சுரேஷ் என்ன பண்ண போகிறாரு,
அந்த இடத்துல அழகுமதியோட கேஸை எடுத்தே ஆகணும். கேஸ் எடுத்தால் சுரேஷோட வேலைக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இவ கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இவ மேலதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளா தான் பிடிப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க சுரேஷுக்கு என்ன தான் பண்ண போகிறாரு? அழகுமதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாரா? இல்லை என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் எந்த இதுவும் பேச மாட்டேன், நீ பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வான கூப்பிடுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. திரும்பவும் தன்னோட சுயரூபத்தை காமிக்க போகிறாரு சுரேஷ் அழகுமதிட்ட. அப்படி என்னன்னு பார்த்தா, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலேயே என்னோட இடத்துல வந்து எனக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல அழகுமதி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சார் நான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்னோடய ஹஸ்பண்ட் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுரேஷுக்கு அவமானமாக போகுது. அப்போ இங்கே பாருங்கள் சார், என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லுங்கள், நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சவால் விட, ஓ அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணி என்னோட கணவன் என்ன இவ்வளோ குடும்பப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நிற்க போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம சுரேஷ் பீதி கலங்கி நிற்க போகிறாரு. அந்த இடத்துல சுரேஷோட மேலதிகாரி வரப்போகிறாரு. விசிட் வந்ததுமே என்னாச்சு அழகுமதி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நம்ம சுரேஷோட வேலைக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும், இதெல்லாம் எப்படி தவிர்க்க போகிறாரு நம்ம சுரேஷ் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.